ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க, அப்படி இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வோட லைஃப்பை நீங்கள் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஜென்யூனான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்துட்டு ரொம்பவே ரைட் சாய்ஸாக இருக்கும். நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பிஓவில் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறப்போ அதுக்கான மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நல்லா தரோவாக ரீட் பண்ணிக்கோங்க. அதில் ரீட் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் இண்டக்ஷனில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபேன் இருக்கும். இது போல் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு டர்ட்ஸும் இல்லாத மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சுட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. இதனால் உள்ளே இருக்கக்கூடிய காயில்ஸ் வந்து ஹீட் ஆகும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி இந்த ஃபேனை வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல்ஸ்லலாம் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இந்த ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்போவுமே ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியே இருக்கோம். அதாவது ஸ்விட்சில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியே இருக்கும். அங்கே மேலே இருக்கக்கூடிய ஸ்விட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுவோம். பட் தேவைப்படுறப்போ இதை நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போல்லாம் இண்டக்ஷனோட யூசேஜ் முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறையவே லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சமயம் நீங்கள் இந்த இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பின் கூட உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ், அதாவது பாத்திரம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடாது. அதிகமாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் இண்டக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக்காக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே டைம் ஓவர் வெயிட் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஓவர் வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய அதாவது நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இண்டக்ஷனோட யூசேஜ் முடிஞ்சிருச்சு, நமக்கு குக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் இருக்க ஸ்விட்சை தான் ஆஃப் பண்ணுவோம். பட் நீங்கள் அப்படி எப்போவுமே ஆஃப் பண்ணிடாதீங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய பவர் பட்டனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த பேக் சைடில் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அந்த ஃபேன் வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் ஹீட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபேன் சவுண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஸ்விட்சை ஆஃப் பண்ணுங்கள். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய காயில் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை கரைக்கிறதுக்காக தான் அந்த ஃபேன் வந்துட்டு ஏரை ரிமூவ் பண்ணுது. அது மூலமாக நமக்கு ஹீட் குறைஞ்சு இண்டக்ஷன் வந்து கரெக்டான ப்ராப்பர் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் இதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எப்போவுமே பவர் பட்டனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் சவுண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணுங்கள். நார்மலாக ஸ்டவ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பாத்திரம் வைக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் வந்து ஒரு சில டைம் பொங்கி விழும். ஸோ நம்ம நார்மல் கேஸ்னால் நம்ம வந்துட்டு இதை வந்து வைப் பண்ணி எடுத்துருவோம். பட் இண்டக்ஷனில் வந்து மோஸ்ட் ஓவர் நீங்கள் வந்து பொங்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக சமைக்கணும். இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ பொங்கவே விடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி பொங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த போர்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. மாதிரி இங்கே ஏதாவது டர்ட் ஆகிடுச்சு, அழுக்கு ஆகிடுச்சு, இல்லை பொங்கி ஏதாவது சப்போஸ் ஊற்றிடுச்சு அப்படின்னா உடனே தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வைப் பண்ணி எடுக்காதீங்க. தண்ணி ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுற மாதிரி இதில் தண்ணி வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாத் வச்சுட்டு வைப் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சும்மா கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு
நீங்கள் கிளாத்தில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். டைரெக்டாக இதில் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. ஒரு இண்டக்ஷனுக்குமே நம்ம வந்துட்டு இதில் வந்து வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஹை வால்டேஜ் அதாவது 100லேருந்து உங்களுக்கு இதில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த இண்டக்ஷனில் வந்துட்டு 1400 வால்டேஜ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹையஸ்ட் வால்டேஜ் வந்து 1400. நீங்கள் எடுத்ததுமே ஒரு பாத்திரம் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக 1400 வால்டேஜ் எப்போவுமே செட் பண்ணாதீங்க. அதை விட கம்மியாகவே 1200 அல்லது 1000 இந்த ரேஞ்சிலே வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ தான் இதோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இண்டக்ஷனை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. இது உள்ளார வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கணும். அந்த மாதிரி வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு சில வந்து இண்டக்ஷன் பேஸ்டுன்னு சொல்லிட்டு வெசல்ஸ் வரும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரவுண்டாக இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான வெசல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து இண்டக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைமர் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது போல் நீங்கள் டைமர் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் வைக்கிறீங்க. அது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா பொங்கி விழாது. ஸோ அதுக்கான டைமிங் வந்து செட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மில்க் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வால்டேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் டைமர் செட் பண்ணிட்டு போனீங்க ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு வந்துட்டு அது கொதிச்சா போதும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறத வந்துட்டு கரெக்டாக வந்து ப்ராப்பர் பிளேஸில் செட் பண்ணுங்கள். எந்த ஒரு டர்ட்டும் இல்லாத மாதிரி ரொம்பவே ப்ராப்பர் பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க. காக்ரோச் அதுலேருந்து வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காக்ரோச்செலாம் வந்துட்டு இதில் பாட்டமில் போயிட்டு நிறைய அந்த ஹோல்ஸ் வழியாக போயிட்டு நிறைய முட்டை போட்டு நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இண்டக்ஷன்ஸ் வந்து நார்மலாக நிறைய வால்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு பிராண்டடில் ஒவ்வொரு கம்பெனிஸில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் நிறையா குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வால்டேஜ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை 2-3 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னா அதுக்கு வால்டேஜ் வந்து கம்மியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஷாப்ஸில். சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.